அடுத்தது திருச்சிராப்பள்ளி. முக்கியச்சுரம் தான் உறையூர் தானே, அதை பணிந்து பக்கத்தில் போனால் திருச்சிராப்பள்ளி. முக்கியச்சுரம் பணிந்து திருச்சிராப்பள்ளி சிலம்பணைந்தார் என்று சிராப்பள்ளி குன்றுக்கு வந்து சேர்ந்ததை பற்றி பெரிய புராணம் சொல்லுகிறது. செம்மணிவாரி அருவி தூங்கும் சிராப்பள்ளி மேய செழுஞ்சுடரை கைமலை ஏறுரி போர்வை சாத்தும் கண்ணுதலாரை கடல் பணி, இது பெரிய புராண பாட்டு நாம் படிக்கிறது. கடல் பணிந்து மெய் மகிழ்வெய்தி உளங்குளிர, இதுக்காக தான் இந்த பாட்டை சொல்லி காட்டுறேன். ஊரையன் உள்ளம் குளிருமே அப்படின்னு பாடுவார். அதை அப்படியே கொண்டு வந்து பெரிய புராணத்தில் உளங்குளிர என்று வச்சிருக்கார். உளங்குளிர விளங்கிய சொற்றமிழ் மாலை வேய்ந்து மைமலர் கண்டர்தம் ஆனைக்காவில் வணங்க விருப்பொடும் வந்தடைந்தார். திருச்சிராப்பள்ளி வணங்கி அப்புறம் திருவானைக்காவுக்கு போகின்றார். அதை சொல்கிறார். இந்த பதிகம் எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான பதிகமாக இருக்கும். நன்றுடையானைங்கிற பாட்டு பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. நன்றுடையானை தீயதில்லானை, இது சிவத்துக்கு இலக்கணங்க. ஒரு பொருளுக்கு இலக்கணம் சொல்கிற பொழுது உடம்பாட்டு முகத்தாலும் சொல்ல வேணும், எதிர்மறை முகத்தாலும் சொல்ல வேண்டும். நன்றுடையான் என்பது உடம்பாட்டு முகத்தால் சொன்ன இலக்கணம், தீயதில்லான் என்பது எதிர்மறை முகத்தால் சொன்ன இலக்கணம். தீயது என்பது மலம், நன்று என்பது ஞானம். அவன் ஞானமே சொரூபமாக இருப்பவன். அந்த ஞானத்தை மலம் சென்று பற்றாது. ஆன்மாவும் ஞானம் உடையது, சிவமும் ஞானம் உடையது. ஆன்ம ஞானத்தை மலம் பற்றும், சிவஞானத்தை மலம் பற்றாது. அதுக்காக தீயது இல்லான். நன்று உடையான் ஞானமே சொரூபமாக இருப்பவன், தீயது இல்லான் மலம் பற்றாதவன், மலத்தால் பற்றப்படாதவன். நரைவெள்ளேறு ஒன்றுடையான், இது பற்றி பலமுறை நாம் சிந்திச்சிருக்கிறோம். நரைவெள்ளேறு என்பது தர்மத்தை குறித்தது. தர்மத்தை தனக்கு வாகனமாக உடையவன். அந்த தர்மம் என்பது இந்த இடத்துல சிவபுண்ணியத்தை கருத வேண்டும். ஏன்னா தர்மம் என்பது பசுபுண்ணியத்துக்கும் தர்மம் தான் பேர், சிவபுண்ணியத்துக்கும் தர்மம் தான் பேர். சிவதர்மம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சிவதர்மத்தை அவனே சொன்னான், அறங்கொண்டு சிவதர்மம் உரைத்தவன் அப்படின்னு சொல்லி அவனை பாடியிருக்கிறாங்க. அதனால் அந்த அறத்தின் வழியே சென்று அவனை காண வேண்டும் என்பதற்காக தர்ம விடையை வைத்து அதன் உச்சியில் அவனை எழுந்தருளை பண்ணி ரிஷபாவான காட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரம்மோற்சவத்தில் ரிஷபாவான காட்சின்னு ஒன்று பிரமாதமான காட்சி இல்லை. அதுக்கு கருத்து என்னன்னு கேட்டால், சிவபுண்ணியத்தின் வழியிலே சென்று அவனை காண வேண்டும். சிவபுண்ணியத்தின் வழியிலே சென்றால் அவனுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திரு உடையானை. இப்போ சென்றடையாத திரு என்பது ரொம்ப விசேடமான சொல்லு. திரு என்றால் செல்வம். அது ஒரு இடத்துல இருக்கும், அடுத்தாவில் இன்னொருட்ட போகும். இவனிடத்தில் சிவானுபூதியாக செல்வம் இருக்குது, இவனை விட்டு இன்னொரு இடத்துக்கு அது போகிறதுக்கு இல்லை, அதை வேண்டியதாக இருக்கும். சென்றடையாத திரு. வேறு யாரிடத்துலேருந்து இவனுக்கு அந்த செல்வம் வந்து சேர்ந்ததில்லை, இவனிடத்துலேருந்து இன்னொருவன்ட்டு அது போய் சேர போகிறதில்லை. இவனுக்கு உரியதாக இவனிடத்துல இருக்கும். ஏன்னா அவன் ஞான, அதாவது இன்பமயம், இன்ப கனமாக இருக்கிறான். திருவருட்பெயரில் அவர் கூறுவோம் இன்ப கனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் சென்றடையாத திரு. இன்னொரு பொருள், அவனிடத்தில் சிவானுபூதியாகி செல்வம் இருக்கிறது, நமக்கு அந்த செல்வம் வேண்டும், நாம் அதை சென்று அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால், நீ செல்லவும் வேண்டாம், சென்று அடையக்கூடிய திரு அன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் முத்தி நிலை படிக்கிற பொழுது முத்தி என்பது அவன் வந்து கொடுப்பதும் இல்லை, நாம் சென்று பற்றுவதும் இல்லை. நாம் அதிலே தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை அனுபவிக்க மாட்டாமல் தடுக்கப்பட்டிருக்கிறோம். தடை எப்போ நீங்குதோ அப்போ அது அனுபவமாகிறது. எனவே சென்று பற்றுவதும் இல்லை, வந்து பொருந்துவதும் இல்லை, இருந்த இடத்துல இருந்தே அனுபவிக்கக்கூடியது சிவானுபூதியாகிய செல்வம். இதை நாம் உண்மை விளக்கத்திலே படிச்சிருக்கிறோம். சென்று இவன்தான் ஒன்றில் சிவபூரணம் சிதையும். இவன் போய் சிவத்தை அடைந்தான் என்று சொன்னால், இவன் முன்னால் இருந்த இடத்துல சிவம் இல்லைன்னு அர்த்தமாகும். அப்போ சிவம் பூரணம் அப்படிங்கிறது போயிடும். அன்றி அவன்தான் வந்து ஒன்றும் எண்ணின் அந்நியமாம். அந்நியமாம்னா தான் அவன் வேற இவன் வேற, அவன் வந்து இவன் கூட சேர்ந்தான் அப்படின்னு சொன்னால் வேறு வேறான ரெண்டு பொருள் ஒன்றா சேர்ந்ததுன்னு அர்த்தம். சைவ சித்தாந்தத்தில் சிவமும் ஆன்மாவும் வேறு வேறான ரெண்டு பொருள் என்று சொல்கிறதில்லை. எப்போவுமே சிவம் ஆன்மாவோடு கலந்தே இருக்கிறது, சிவமும் ஆன்மாவும் பிரிப்பின்றி இருக்கிறது. ஆகினால சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள சம்பந்தம், சிவமும் ஆன்மாவும் இணைந்திருக்கின்ற இருப்பு சைவ சித்தாந்தத்தில் அத்துவிதம் என்று சொல்லப்படும். அதனால் சென்று அடைவதில்லை, வந்து பொருந்துவதில்லை.
என்று இந்த சிவானுபூதியாகி செல்வத்தை அது குறிக்கிறது என்று அர்த்தம். சென்றடையாத திருவுடையானை, சிராப்பள்ளி குன்றுடையானை, கூரையன் உள்ளம் குளிரும்மே. இதை வச்சு தான் சேக்கிடார் என்ன பண்ணிருக்கிறார், மெய் மகிழ்வெய்தி உளங்குளிர விளங்கிய சொற்றமிழ் மாலை வேய்ந்து அப்படின்னு பாடுறார். சேக்கிடார் பாடுற பொழுது தேவாரத்தை முழுவதும் சிந்தித்து அதில் எந்த அளவுக்கு சான்றுகளும் சொற்களும் எடுத்துக்கொள்ளலாமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு தான் எல்லா இடங்களையும் பாடிட்டு வர்றார். அது அங்கங்கே அந்த தேவாரத்தையும் பெரிய புராணத்தையும் இணைச்சி வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு வர்ணனைங்க. கைமக ஏந்தி கடுவனோடு ஊடி கழைபாய்வான் செம்முக மந்தி கருவறை ஏறும் சிராப்பள்ளி. ஒரு குரங்கு குடும்பம், ஒரு ஆண் குரங்கு, ஒரு பெண் குரங்கு, ஒரு குழந்தை. அந்த பெண் குரங்குக்கு ஆண் குரங்கு மேலே கோபம். அதனால் அந்த ஆண் குரங்கை விட்டு பிரிஞ்சுட்டுது. குழந்தைய கையில் கூட்டிகிட்டு மலை மேலே ஏறி மூங்கிலில் ஏறி இந்த மூங்கிலை விட்டு அந்த மூங்கிலுக்கு, அந்த மூங்கிலை விட்டு அந்த மூங்கிலுக்கு அப்படி தாவி போயிட்டுருக்கு. அது சொல்கிறார். கை மக ஏந்தி, மக என்றால் குழந்தை, கடுவனோடு ஊடி, கடுவன்னா ஆண் குரங்கு, செம்முக மந்தி, மந்தினா பெண் குரங்கு. பொதுவாக மந்தினா குரங்குன்னு சொல்லுவாங்க, சிறப்பாக மந்தி என்ற சொல் பெண் குரங்கை குறிக்கும். ஆண் குரங்கை குறிக்க வேணால் கடுவன் என்று சொல்லாலும் சொல்ல வேணும். இது பழைய காலத்து வழக்கு. இந்த காலத்தில் எல்லாமே ஒரே பொருள். பழைய காலத்தில் விலங்கினங்களில் ஆண்பாலுக்கு தனியாக பேர், பெண்பாலுக்கு தனியாக பேர். அந்த பெயரெல்லாம் அப்படியே வழக்கு போயிட்டுது. இந்த பொதுப்பெயர் மட்டும் இருந்துட்டுது. அந்த பொதுப்பெயரும் கூட இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஆண் என்றும் பெண் என்றும் சொற்களை சேர்த்து ஆண் யானை, பெண் யானை அப்படின்னு சொல்கிறோம். பழைய காலத்தில் ஆண் யானை பெண் யானைன்னு சொல்ல மாட்டாங்க, களிறு பிடி அப்படின்னு. அப்போ யானை என்பது பொதுப்பெயர், களிறு என்பது ஆண் யானைக்கு சிறப்பு பெயர், பிடி என்பது பெண் யானைக்கு சிறப்பு பெயர். இந்த களிறு பிடிங்கிற சொல்லெல்லாம் நாம் பழக்கத்தில் வச்சில்லை, அதை விட்டுட்டோம். இந்த யானைங்கிற பொதுச்சொல் மட்டும் நம்மகிட்ட இருந்தது. யானை என்ற பொதுச்சொல் மட்டும் நம்மகிட்ட இருக்கிற பொழுது ஆண் யானைக்கு என்ன பெயரால் சொல்கிறது, பெண் யானைக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு தனித்தனியாக ஒரு சொல் வேணாயா. ஆண்னு ஒரு பொது சொல் இருக்குது, பெண்ணுன்னு ஒரு பொது சொல் இருக்குது, இதை சேர்த்து ஆண் யானை பெண் யானைன்னு சொன்னால் சரியாக போச்சு. அதை மாதிரி நிறைய சொற்கள் அப்படி மாறிடுதுங்க. அதை போல தான் கடுவன் என்பதும் மந்தி என்பதும். குரங்கு என்பது பொது பெயர், கடுவன் என்பது பால் பெயர், மந்தி என்பது பால் பெயர். பால் பெயர் வழக்கத்தில் போயிட்டுது. அப்போ அந்த மந்திங்கிறதுக்கு குரங்குன்னு பொது அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம். ஆண் குரங்கு பெண் குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் மொழியினுடைய நிலை. செம்முக மந்தி கருவறை ஏறும். எதுக்காக? களை பாய்வதற்காக. களை பாய்வதற்கு அப்படின்னு சொன்னால் மூங்கில்ல ஏறி பாய்வதற்கு என்று. இந்த மூங்கில்ல ஏறி பாய்வதற்கு சில பேர் வேறு விதமாக அர்த்தம் பண்ணுவாங்க. மூங்கில்ல ஏறி கீழே விழுந்து உயிரை விடுறதுக்காக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வர்ணனை சங்க இலக்கியத்தில் உண்டு. கைமை உய்யா காமர் மந்தி. ஆண் குரங்கு போயிட்டுது, இது தனியாக இருக்கிறதுக்கு பிரியமில்லை, அதனால் மலையில் ஏறி உயிரை விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அடிப்படையில் களை பாய்தல் அப்படின்னு சொன்னால் மூங்கில்ல ஏறி கீழே விழுந்து செத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு. அது வேண்டியதில்லை, களை பாய்வான். திருச்சிராப்பள்ளி மலையில் போய் அதையெல்லாம் ஏன் நம்ம வைப்பானே. அதனால் இந்த ஆமாம் ஆமாம், அது ஒரு மூங்கிலேருந்து இன்னொரு மூங்கிலுக்கு தாவி அப்படி போயிட்டு இருக்குது. ஒரு ஆண் குரங்கு மாதிரி கோபம் வந்துடுது, கூடவே இருக்கிறதுக்கு பிரியமில்லை, அது வேறு பக்கம் இங்கே போயிடுது. அது போகிற பொழுது மலையில் ஏறிச்சு ஒரு மூங்கில் பிடிச்சது, அதை தாவிட்டு இன்னொரு மூங்கிலுக்கு போச்சு, அதில் அப்படி போயிட்டு இருக்குது. அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். வெம்முக வேழத்து ஈருரி போர்த்த வீர்தா நீ பைமுக நாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே. ஒரு கேள்வி கேட்குறார். நாகத்தையும் வச்சிருக்கிற, மதியையும் வச்சிருக்கிற, இது உனக்கு பெரிய கேடு அல்லவா? உன்மேல் நிறைய பேர் பழி சொல்லுவாங்களே, ஏன் அப்படின்னு கேட்டால், பைத்தியக்காரத்தமாக ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்கிறான், கொஞ்சம் ஏமாந்தால் பாம்பு மதியை விழுங்கிடுமே, அப்போ மதிக்கு தீங்கு வர்ற மாதிரி கொண்டு போய் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உன்னை பழிப்பார்களே. பைமுக நாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே. அதுக்கு இன்னொரு விட என்ன? பழி அன்று. பழியன்றே என்பதை முதல்ல கேள்வியாக பண்ணுங்க, பழி அல்லவா அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிவிட்டு அப்புறம் அதையே அதுக்கு விடையாக பண்ணுங்க, பழி அன்று. ஏன் பழி அன்றுனா, உன்னிடத்தில் வந்த பிறகு எந்த பொருளுக்கும் பகை என்பதில்லை. இதான் பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பு அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அதனால் அது உனக்கு பழி இல்லை, அது உனக்கு புகழ் அப்படின்னு சொல்லி. ஆண்டவன் இடத்துல போனால் தீமை செய்கிற பொருளும் தீமை செய்யாமல் ஒடுங்கி போயிடுங்க. ஆன்மாவினிடத்தில் ஆணவமலம் இருக்குது. ஆண்டவனுடைய வெளிப்பாடு இல்லாத வரையிலும் ஆணவமலம் ஆன்ம அறிவை மறைத்து தீமை செய்கிறது. ஆண்டவனுடைய வெளிப்பாடுங்கிறது வந்துட்ட பிறகு இது அடங்கி போகுது. அப்போ ஆண்டவனிடத்தில் அடங்கி இருக்கிற பொழுது
ஆன்மாவும் இருக்குது, அது கூட ஆணவ மலமும் இருக்குது. ஆணவ மலம் ஆன்மாவுக்கு நிரந்தரமான விரோதம். ஆனால் அது அங்கே போய் ஒன்றும் செய்கிறது இல்லை. அதே தான் பாம்பும் மதியும் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பாகும். மந்தம் முழவம் மழலை ததும்பும் வரை நீழல். மந்தம் முழவம் மெல்ல ஒலிக்கின்ற முழவு. மந்தம் என்பதுக்கு மந்தகதி துரிதகதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. மந்தம் முழவம். மந்தம் முழவம் மழலை ததும்பும் வரை நீழல். செந்தன் புனமும் சுனையும் சூழ்ந்த சிராப்பள்ளி. மலைன்னு சொன்னால் புனம் இருக்கும், சுனை இருக்கும். சந்தம் மலர்கள் சடைமேல் உடையார் விடை ஊறும் எந்தம் அடிகள் அடியார்க்கு அல்லல் இல்லையே. எமக்கு அடிகளாக இருக்கின்ற, அங்கே அடிகள் என்பது மரியாதை மொழி. அவனுக்கு அடிமையாக இருக்கின்றவர்களுக்கு வினை துன்பம் இல்லை. அல்லல் என்பது வினை துன்பம் என்றார். அல்லல் இல்லையே. துறைமல்கு சாரல் சுனைமல்கு நீலத்திடை வைகி சிறைமல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி. வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி. வண்டு என்பதும் அதுதான், தும்பி என்பதும் அதுதான். அதில் ஒரு இனத்துக்கு வண்டுன்னு பேர், ஒரு இனத்துக்கு தும்பின்னு பேர். தும்பி என்றாலும் வண்டு தான். நாம் உலக வழக்கத்தில் தும்பி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இப்படி வால் நீளமாக இருக்கும், அதுக்கு தும்பிங்கிறோம். உருண்டையாக இறக்கை உள்ளே ஒடுக்கிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு வண்டு அப்படிங்கிறோம். இந்த மாதிரி நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி அந்த இனம் அதில் வந்து வண்டுன்னு ஒன்றுக்கு பேர், தும்பின்னு ஒன்று பேர், தேன்னு ஒன்று பேர். தேன் என்பதுக்கும் வண்டுன்னு அர்த்தம். பின்னால் இவரப்பா தேன் நயம்பாடும் சிராப்பள்ளி, அங்கே தேன் என்பதுக்கு வண்டுன்னு அர்த்தம். அந்த ஈ வகையில் இருக்கிறத நாம் தேன் என்று சொல்கிறோம். அந்த மாதிரி வச்சுக்குவோம். வண்டும் தும்பியும் சிறைமல்கு வண்டும் தும்பியும் பாடும் சிராப்பள்ளி. எங்கே இருந்து கொண்டு பாடுகிறது? துறைமல்கு சாரலிலே சுனையிலே நீலத்திடை வைகி. அங்கே நீலம் சுனை இருக்குது, அதில் நீல மலர் இருக்கிறது. அந்த நீல மலரில் தேனும் வண்டும் பொருந்தி பாடிக்கொண்டிருக்கின்றன. இதுதான் மலைவர்ணனை. கரைமல்கு கண்டன் கனலெறி ஆடும் கடவுள் எம் பிறைமல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமான். இத்தகையவன் எங்கள் பெருமான் என்று அவனுக்கு அடையாளம் சொன்னார். அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க, நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பாட்டு. கொலை வரையாத கொள்கையர்தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாகச் செற்ற நேரேனும் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமே உரைப்பீர்கள் நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நிறமானே. சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி கொண்டு போகிற பொழுது அவன் திரிபுரம் எரித்ததை எல்லாரும் சொல்லுவாங்க. திரிபுரம் எரித்ததுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் மும்மல காரியத்தை எரித்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானே நமக்கு திருமந்திரத்தில் சொல்லியிருக்குது. அப்பணி செஞ்சடை ஆதி பிரான் முப்புறம் எரித்தனர் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எரித்தமை யார் எறிவாரே அப்படின்னு சொல்லி பாட்டு. நாம் பௌராணிக ரீதியில் எங்கள் சிவபெருமான் திரிபுராதிகளுடைய 3 பேருடைய கோட்டையும் அழிச்சிட்டார். ஏன்னா ஒரு தலைவனுக்கு இதுதான் வேலையா? அதையும் எரிக்கிறது அழிக்கிறது இதுதான் வேலையா? கொல்லுவது இதுதான் வேலையா? இதை செய்கிறவன் ஒரு தலைவனாக இருக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் சொல்கிறார், கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும். கொலை வரையாதன்னு நீக்காதன்னு அர்த்தம். அந்த இடத்துல வரைதல் என்பதுக்கு நீக்குதல்னு அர்த்தம். வரையறை செய்தல்னு ஒரு பொருள், நீக்குதல்னு ஒரு பொருள். இந்த இடத்துல நீக்குதல்னு அர்த்தம் வச்சுக்கணும். கொலையை நீக்காத கொள்கையர். இப்போ கொலையை நீக்காத கொள்கையர் அந்த திரிபுராதிகள். அப்போ அவங்கள என்ன பண்ணணும்? தண்டிக்க வேண்டியது தானே. கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாகச் செற்றனர். அப்படி அழித்தல் தொழிலை உடையவராக இருந்தாலும் அழித்தல் தொழில் உடைமை பற்றி அவன் தலைவன் அல்ல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எங்கள் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள். அப்போ சிவபெருமானை முதற்கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாத சில பேரை பார்த்து திருஞான சம்பந்த மூர்த்தி பேசுகிறார். அதுதான் இந்த பாட்டில் முக்கியம். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னவென்று பேசுகிறார்கள்? உங்கள் சிவபெருமான் எந்த பொருளை கண்டாலும் அழித்து விடுவார், எனவே அவர் தாமத குணம் உடையவர், தமோ குணம் உடையவன் முதற்கடவுளாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே ரஜோகுணம் உடையவனோ சத்துவகுணம் உடையவனோ தலைவனாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவான்? இந்த படைத்தல் தொழில் உடையவன் எங்கள் பிரம்மா, அவன் தான் சத்துவகுணம் உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் திருமால் ரஜோகுணம் உடையவர், அவர் தான் காத்தல் தொழில் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களே சண்டை போட்டுக்குவாங்க. எந்த கடவுளை முதல் கடவுளாக வைக்கிறது? ஒரு கடவுளை நீக்கிட்டாங்க, ருத்ரமூர்த்தியை முதல் கடவுளாக வைக்கிறது இல்லை. சரி விட்டுடுங்க, உங்களில் 2 பேரில் யாரை வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நான் தான் முதற் கடவுள், நான் தான் முதற் கடவுள்னுவான். இந்த 3 பேருமே முதற்கடவுளர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் 3 பேருமே முதற்கடவுளர் இல்லைன்னா, இந்த 3 பேரும் குணசம்பந்தப்பட்டவர்கள்.
இவர்களுக்கெல்லாம் குணமூர்த்திகள்னு பேர். குணசம்பந்தப்பட்டவர்கள்னா பிரகிருதி சம்பந்தமான குணம். முக்குணம் என்பது பிரகிருதி சம்பந்தமானது. பிரகிருதி சம்பந்தம்ங்கிறது ரொம்ப கீழே வந்துடும், தத்துவ நிலையில் ரொம்ப கீழே வந்துடும். எனவே இந்த முக்குண வசப்பட்ட இந்த 3 கர்த்தாக்களுமே முதல்வராக மாட்டார். அப்போ இந்த 3 பேரையும் இதில் வைத்து இயக்குகின்ற ஒருத்தன் இருப்பான், அவன் தான் முதல்வன், அவன் தான் எங்கள் தலைவன். அவன் சங்கார தொழில் செய்கிற பொழுது ருத்ரமூர்த்தியாக நின்று செய்வான். அவனே படைத்தல் தொழிலும் செய்வான், அவனே காத்தல் தொழிலும் செய்வான். படைத்தல் தொழிலும் அவன் தான் செய்வான் என்பது இவர்களுக்கு வரம் கொடுத்தது யார்? அவன் தான் கொடுத்தான். ஆகையினால படைத்தலும் அவன் தான் செய்வான், அது எவ்வளோ காலம் இருக்க வேணும்னு வரையறை பண்ணுவான், அதுவும் அவன் தான் செய்வான். அழித்தலும் அவன் தான் செய்வான். எந்த புராணத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் வருங்க. கந்த புராணத்தில் சூரபதுமனுக்கு வரம் கொடுத்தது யார்? சிவபெருமான் தான். அப்போ அது சிருஷ்டியாச்சு. எவ்வளோ காலம் இருக்கும்னு வரம் கொடுத்துருக்கான். தட்சனுக்கு வரம் கொடுத்தவனும் அவன் தான். அவனும் எவ்வளோ காலம் இருக்குன்னு வரம் கொடுத்துருக்குறான். எவ்வளோ காலம் இருக்கும்? நல்ல நெறியில் நிற்கிற வரையிலும் இது நிற்கும். அதே போல் இவனுக்கும் நம் சக்தி எல்லாரும் உண்மை யாரும் வெல்ல மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்படியானா உங்களை வெல்லக்கூடிய காலம் ஒன்று உண்டு, வெல்லுகின்ற பொருள் ஒன்று உண்டு, அந்த பொருளுக்கு நம்முடைய சக்தி என்று பெயர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். அப்போது அந்த காலம் வர்ற வரையிலும் அது காப்பாற்றப்படும். அப்போ திதி தொழிலும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அழிக்கக்கூடிய காலம் வர்ற பொழுது தனது சக்தியே முருகப்பெருமான் என்னும் பெயரில் தோற்றுவித்து அழிப்பதற்கு ஏவினா அது அழித்து விட்டு வந்தது. அப்போ சங்காரமும் அவங்ககிட்ட தான் இருக்குது. எந்த புராணத்தை எடுத்துக்கொண்டாலும் சிருஷ்டி திதி சங்காரம் 3 இவங்ககிட்ட இருக்கும். இந்த வழியில் தான் புராணங்கள் நடக்குது. எனவே இவன் தான் தலைவன். இது தெரியாமல் இந்த தொழில்கள் குணவசப்பட்டு நிகழ்கின்ற தொழில் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். புராணத்தில் வர்ற பொழுது குணத்தலைவர்கள் போல சொல்லுவாங்க, ஆனால் அது குணசம்பந்தப்பட்டது அல்ல அப்படிங்கிறத நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்வரூபத்தில் இருக்கின்றது தடத்தத்துக்கு வருகிற பொழுது குணசம்பந்தப்பட்டது போல தெரியும் நமக்கு, ஆனால் குணமூர்த்தி அல்ல. முருகப்பெருமானுடைய வடிவத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எங்கே கொண்டு வந்து நிறுத்துவீங்க? மேலேயே தான் நிறுத்தி ஆகணும். மாகேஸ்வர மூத்தத்தில் கூட நிறுத்த முடியாது. மாகேஸ்வர மூத்தம் 25 இருக்கு இல்லையா, அங்கே கூட நிறுத்த முடியாது. நாதம் விந்து தோன்ற இடத்துலையே இவங்களை நிறுத்தணும். விநாயகர் பெருமானையும் அங்கே தான் நிறுத்தணும், முருகப்பெருமானையும் அங்கே தான் நிறுத்தணும். ஆகையினால இவங்க குணமூர்த்தியாக வரக்கூடிய வழி இல்லை. எனவே அவனை அதுக்கு மேலே ஒரு தொடர் இருக்குங்க, அது ரொம்ப பிரச்சனைக்குரிய தொடர். நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நிறமாமே. நிலவரை பூமியில், நீலம் உண்டது வெள்ளை நிறமாமே. இதான் ஒரு கேள்வி. நீலம் உண்டதும் வெள்ளை நிறமாமே என்பதற்கு சிவகவிமணி உரை. நீலம் நீல நிறமுள்ள விடம், நீலம் நீளமாயே இருத்தலின் தலைவர் என்பதே துணிக. நீலம் வெள்ளையாயினன்றோ அவர் தலைவர் அல்லாமே உணர்த்தல் கூடும் அப்படின்னு உரை. அப்போ அவர் நீலம் என்பதுக்கு என்ன அர்த்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் விஷம் அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். நீலம் நீளமாக தான் இருக்கும், விஷம் நீல நிறம் நீளமாக தான் இருக்கும், அது வெள்ளையாக ஆகாது. அதுபோல் இறைவன் தலைமையுடையவனாகத்தான் இருப்பான். நீங்கள் சொல்கிறதுனால அவனுடைய தலைமை போயிடாது. அப்போ நீளம் உண்டது, இந்த உண்டதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுக்கு சிவகவிமணி எழுதின விளக்கத்தில் இடம் இல்லை, காணோம், அதை விட்டார். நிலவரை நீளம் உண்டதும் வெள்ளை நிறமான. இன்னொரு உரை தண்டபாணி தேசிகிறது. அவர் நீலப்பூக்கள் உண்டதும் வெள்ளை நிறமாகவா போய்விடும், நீலப்பூ எடுத்து சாப்பிட்டா வெள்ளையாவாகிடும், நீலப்பூ நீலப்பூவாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் உண்டதுங்கிறத சொல்ல ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் நீலம் என்பதுக்கு நீலப்பூ அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். நீலப்பூக்கள் உண்டதும் வெள்ளை நிறமாகவா போய்விடும், சிவபெருமான் முழுமுதற் கடவுள் அல்லர் என்பார்க்கு உண்மை உணர்த்துவது இப்பாடல். தலைவரை தலைவர் அல்லாமை என்று சொல்வதால் அவர் தலைவர் அல்லர் ஆகார் அப்படின்னு எடுத்துட்டார். அப்படி எழுதியிருக்கு. இந்த பாட்டு ரொம்ப நாளைக்கு முன்னே பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கும் போல் இருக்குது. இப்போ நடேச கவுண்டர்னு ஒருத்தர் எங்கள் கல்லூரியில் கொஞ்ச காலம் அவர் கோவை நகரத்தில் தமிழாசிரியராக இருந்தார். ஓய்வு பெற்ற பிறகு எங்கள் கல்லூரியிலையும் அவர் கொஞ்சம் மத்தியான நேரம் ஓய்வு நேரத்தில் இப்படி ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். ஒரு இந்த பாட்டை பற்றி சொன்னார். இது என்னென்னமோ புலவர்கள்லாம் பண்ணிட்டு கிடக்கிறாங்க ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில்
அது வேறு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு பழமொழி. பழமொழி என்னன்னா, பழமொழி 400 ஒரு நூல் உண்டு. அந்த நூலில் ஆகாதே உண்டது நீளம் பிரிது, நீளம் பிரிது, நீளம் உண்டது பிரிதாகாது. ஒரு பாட்டு, அந்த பாட்டு முழுவதும் சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஓர்த்த கருத்தும் உலகும் உணராத மூர்க்கற்கு உறுதி மொழியற்க. அதாவது முட்டாளுக்கு அறிவுரை சொல்லாதீங்க. எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க. திருவள்ளுவரும் கூட அப்படி தான் சொல்கிறார். அறிவில்லாதவனுக்கு அறிவு சொல்ல போனீங்கன்னா நீங்கள் அறிவில்லாதவங்களாக ஆகிடுவீங்க, அவன் அறிவுடையவனாக ஆகிடுவான். ஏன்னா அவன் தான் கொண்ட கொள்கையில் விடமாட்டான் இல்லையா? அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாத போடா அப்படின்னுடுவான். அதனால் அறிவில்லாதவனுக்கு நீங்கள் அறிவு புகட்டாதீங்க. அப்படின்னா யார் அறிவுடையவனுக்கு அறிவு புகட்ட வேண்டியதில்லை, அறிவில்லாதவனுக்கு அறிவு புகட்ட வேண்டாம். அப்படின்னா யாருக்கு புகட்டுறது? அப்போ அறிவில்லாதவன் என்பதுக்கு கருத்து என்னன்னு கேட்டால், அறிகின்ற ஆர்வம் இல்லாதவன், தனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவனை விட்டுட்டு அறிய வேண்டும் என்ற ஆர்வம் உடையவன் எவனோ அவனுக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறத வாங்கிக்குவான். அந்த ஆர்வமே இல்லாதவன், தனக்கும் தெரியாது, சொன்னால் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவும் இருக்காது, அவனுக்கு போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்டும், நீங்கள் தான் முட்டாள் பட்டம் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது திருக்குறளில் அப்படி ஒரு கருத்து இருக்குது. காணாதாற் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானான் தான் கண்டவார். காணாதான்னு அறியாதவன், காட்டுவான்னு அறிவிப்பவன். காணாதானுக்கு காட்டுபவன் என்ன ஆவான்னு கேட்டால் தான் அறியாதவனாக ஆகிடுவான். காணாதாற் காட்டுவான் தான் காணான். அப்போ அறிந்தவன் யாரு? காணாதான் கண்டானாம் தான் கண்டவார். அவன் என்ன அறிந்தானோ அதுதான் அறிவு அப்படின்னு அவன் அறிஞ்சிட்டு இருப்பான். நம்ம குமரகுருவரும் அப்படி தான் சொன்னார். சொல்கிறத வாங்கிக்காத ஆளுகிட்ட போய் சொல்லாதீங்க. அப்படி சொல்ல போனீங்கன்னா உங்களை விட அறிவில்லாதவன் வேற ஒருவனும் இல்லை அப்படின்னு பேர் உங்களுக்கு வரும். அது எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டால், நீ எவ்வளவோ தெரிஞ்சிருக்கலாம், இவனுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது தெரிஞ்சில்லையே, இவன் கேட்கக்கூடிய தகுதி இல்லவன், இவனுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தெரியலையே. 1000 சாஸ்திரம் படிச்சையா, யாருக்கு சொல்லணும் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியலையே, சொல்லக்கூடாத இடத்துல போய் சொல்லிட்டு நீ முட்டாள் படம் கட்டிட்டு வந்திருக்கிற. அப்போ அவ்வளவும் தெரிஞ்சிருந்தும் கூட இவனுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது தெரியலையே. அப்போ அது உன்னுடைய குற்றம், அவனுடைய குற்றம் இல்லை. ஏற்றுக்கொள்ளாது அவனுடைய குற்றம் இல்லை, இவனுக்கு சொல்லக்கூடாது என்று தெரியாமல் போனது உன்னுடைய குற்றம் அப்படின்னு குமரகுருவரர் இவன் மேலே தான் சொன்னார். ரொம்ப வேடிக்கையாக பாடியிருக்கிறாங்க. கற்றன கல்லார் செவி மாட்டி கையுறும் குற்றம் தமதே. இவன் படித்ததை படிக்க தகுதி இல்லாதவங்க காதில் வலிந்து புகுத்துறான். அவர் என்ன சொல்லியிருக்கா பாருங்க, கற்றன கல்லார் செவி மாட்டி. மாட்டுதல்னா ஏற்றுதல்னு அர்த்தம். மாட்டேரன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஏற்றுதல். அப்போ அவன் கேட்குறதுக்கு தயாராக இல்லை, இவன் வலிந்து அவன் செவியில் புகுத்துறான். அவங்ககிட்ட செல்லுபடி ஆகலை. ஐயோ நான் இவ்வளோ சொல்லியும் இவன் வழங்கிருக்கலையே, இவ்வளோ சொல்லியும் இவன் ஏற்றுக்கலையே அப்படின்னு வருந்துறான். வருந்துறவனை பார்த்து குமரகுருவர் கேட்குறான், அது உன்னுடைய குற்றம்ப்பா, ஏன்னா முற்றுணர்ந்தும் இவனுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அதனால் ஓர்த்த கருத்தும் தானாக சிந்தித்து உணரணும், ஆராய்ந்து உணரணும், அதுவும் அவங்ககிட்ட கிடையாது. உலகில் மற்றவங்கெல்லாம் பழமொழி மூலமாகவும் நீதிமொழி மூலமாக சொல்லுவாங்களே, அதுவும் கிடையாது. உணராத மூர்க்கற்கு உறுதிமொழி ஏற்க. உறுதிமொழிஞ்சால் என்ன ஆகுன்னு கேட்டால், மூர்க்கன் தான் கொண்டதே கொண்டு மூர்க்கன் முதலையும் கொண்டது விடா அப்படி பழமொழி இல்லைங்களா? ஆமாம், மூர்க்கன் தான் கொண்டதே கொண்டு விடானாகும். அதுக்கு தான் இந்த பழமொழியை பயன்படுத்துகிறார். ஆகாதே உண்டது நீளம் பிரிது, நீளம் உண்டது பிரிதாகாது, நீளம் நீளமாகத்தான் இருக்கும். இதில் நீளம் உண்டது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், எங்கள் பக்கத்தில் அவுரி அப்படின்னு ஒரு பயிர் செய்வாங்க. அது நீலச்சாயம் தயார் பண்ணுறதுக்குன்னே பண்ணுறது. இப்போ தான் பல விதமாக கெமிக்கலில் கலர்கள்லாம் பெயிண்ட் தயார் பண்ணிட்டோம். பழைய காலத்தில் நீலச்சாயம் தயார் பண்ணுறதுக்குன்னு அவுரி அப்படின்னு ஒரு விதமான பயிர் பண்ணுவாங்க. அது பருவம் வந்து முதிர்ந்த பிறகு அதை வெட்டி கொண்டு போய் தண்ணீரில் போட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் காலத்துக்கு விட்டுருவாங்க. அதுக்குன்னு பெரிய தொழிற்சாலை, இப்போ இந்த ஜவ்வரிசி தொழிற்சாலை, நெல் அரைக்கிற இதெல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி அதுக்குன்னே தனியாக கட்டுவாங்க. அதுக்கு சாயக்கடங்குன்னு பேர்.
அப்புறம் நல்லா மக்கி ஊறி அதுலேருந்து சாறு வெளியே வரும். அது நல்ல நீல நிறமாக இருக்கும். அதை கொண்டு ஒரு தொட்டியில் விட்டு 2-3 ஆளுகள் உள்ளே போட்டு அதுக்குன்னு ஒரு துடுப்பு இருக்கும், இந்த படகு ஓட்டுற துடுப்பு மாதிரி, அதை போட்டு நல்லா அலசுவாங்க. அது ஒரு 2-3 நாளைக்கு செய்யணும். செய்தால் அது நல்லா கெட்டி ஆகிக்கும். அப்புறம் அதை கொண்டு போய் இந்த வெள்ளைப்பாகு காய்ச்சுறாங்க பாருங்கள், அது மாதிரி பெரிய இதில் விட்டு காய்ச்சிடும். காய்ச்சி நல்லா குழம்பாக இறுகி பாகு நிலையில் வரும். அதுக்குன்னு ஒரு அச்சு இருக்குது, சதுரமாக வெள்ளத்துக்கு அச்சு இருக்குல்ல, அந்த மாதிரி ஊற்றி இறுக விட்டுறது. அப்புறம் எடுத்துருவாங்க. இது வெள்ளை. இந்த சாயம் பழைய காலத்தில் பர்மாவுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது. இந்த தொழிலை செய்து சம்பாதித்த பெரிய செல்வர்கள் எங்கள் ஊரில் நிறைய பேர். இன்றைக்கும் அந்த கட்டடம்லாம் இருக்குது. இப்போ அந்த தொழில் கிடையாது, இந்த கட்டடம்லாம் இருக்குது. அந்த வேலை செய்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா எப்போவும் அந்த நேரத்தோடவே இருப்பானுங்க. அவன் அதுக்கு இந்த இப்போ ஐயப்பன் கோயில் போகிறதுக்கு வேட்டி கட்டிக்காம பாருங்க, அந்த 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 தொழில் செய்ய போனால் அந்த வேட்டி தான் கட்டிட்டு போவான். அந்த வேட்டியில் அந்த சாயம் தான் ஏறும், வேறு எதுவும் ஏறாது. அந்த சாயத்தை இறக்கவும் முடியாது. இதுதான் நீளம் உண்டது பிரிதாகாது, நீளமாக தான் இருக்கும். இது எங்கள் ஏரியாவில் இருக்கிறது. அப்போ ஒரு வெள்ளை நூல் இருக்குது இல்லைங்களா, அதில் எந்த சாயத்தை வேணாலும் ஏற்றலாம். அதனால தான் சொல்கிறது உண்டு, நல்ல பக்குவமுடைய மனது நல்ல பஞ்சு போல், வெண்ணிறமான பஞ்சு போல், அதில் எந்த நிறத்தை வேணாலும் ஏற்றலாம். நாம் ரொம்ப அறிந்து நல்ல நிறத்தை ஏற்ற வேணும். வேண்டாத ஏற்றினா பிடிச்சதுன்னா அவ்வளோதான், விடாது, கடைசி வரைக்கும் அதையே போயிட்டுருக்கும். திருப்புறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அப்போ நீளம் உண்டது இருக்க அந்த துணியிலிருந்து அந்த நூலிலிருந்து அந்த நிறத்தை மாற்றுவது என்பது ரொம்ப கடினம். அரிய செயலுக்கு அதை ஓமையாக சொல்கிறது உண்டு. இது பழமொழி ஆச்சுங்களா. இன்னொன்று பாட்டு, அது பெருங்கதைன்னு ஒரு காப்பியம் ஒன்று உண்டு. அந்த காப்பியத்தில் ஒரு செய்தி, ஒருத்தி அவள் ஒரு கொள்கையை பிடிச்சிக்கிட்டான். அந்த கொள்கையை விட்டுட்டு வேறு கொள்கையை பிடிக்க வேணும்னு சில பேர் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அது என்னங்கிற சந்தர்ப்பம்லாம் இங்கே வேண்டாம், ஏன்னா நாம் படிக்கிற விஷயம் வேறு, அந்த விஷயம் வேறு. அதனால் அதை இங்கே சொல்ல வேண்டாம். சும்மா இந்த இடத்துக்கு வேண்டிய அளவுக்கு சொல்கிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை வாங்கிக்கிறாளே தவிர ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த நிலைக்கு ஓமை சொல்கிற பொழுது இட்டதை உண்ணும் நீளம் போல. அப்போ அந்த பெருங்கதைக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான், நீல நிறம் ஏறின ஒரு பொருள் மேலே எந்த நிறத்தை ஏற்றினாலும் அது நீல நிறமாக தான் இருக்குமே தவிர எந்த நிறமும் அது மேலே ஏறாது. இது இட்டதை உண்ணும் நீளம் போலன்னு பெருங்கதையில் பாடியிருக்கிறான். இன்னொரு நூல், அதே பெருங்கதையில் இன்னொரு இடத்துல நீளம் உண்ட நூல் இழை, இதை தான் நாம் நல்லா பிடிச்சிக்கணும். இங்கே நீளம் உண்டது வெள்ளை நிறமாமே அப்படின்னு இருக்குது பாருங்க, அது அப்படியே இருக்குது பழைய இலக்கியங்களில். பெருங்கதை காலம் என்னங்கிறது இப்போ நாம் நிச்சயம் பண்ண முடியலைங்க. 10ஆம் நூற்றாண்டுங்கிறது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பழைய காலத்தில் 6ஆம் நூற்றாண்டு என்று பெருங்கதையினுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணாங்க. 6ஆம் நூற்றாண்டு என்று சொன்னால் திருஞான சம்பந்தருக்கு முன்னால். அதுக்காக திருஞான சம்பந்தர் பெருங்கதையை பார்த்துட்டு தான் இந்த பதிகத்தை பாடினார்னு சொல்ல முடியாது. உலக வழக்கத்தில் இது இருந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அதில் நீளம் உண்ட நூல் இழை வண்ணம் கொண்டது விடாமை போல அப்படின்னு சொல்லி ஒருவன் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறான். அதுக்கு இந்த ஓமை சொல்லியிருக்கிறான். சிந்தாமணின்னு ஒரு காப்பியம், அந்த காப்பியத்தில் ஒரு செய்தி. ஒருத்தி ஒரு கொள்கை உடையவளாக இருந்தாள். இந்த கொள்கை இப்போ நம்ம சபைக்கு வேண்டாத கொள்கை. எப்பவுமே சபையில் எந்த சபையில் என்ன விஷயத்தை பேசணுமோ அதான் பேசணும். அந்த சபைக்கு வேண்டாத விஷயத்தை பேச வேண்டி வந்தால் அதை கொஞ்சம் மறைச்சிட்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போகணும். இப்போ நமக்கு அந்த சிந்தாமணியில் இருக்கிற சமாச்சாரம் வேண்டாம், அது ரொம்ப லௌகீகம், அது நமக்கு வேண்டாம். ஒருத்தி ஒரு கொள்கை உடையவளாக இருந்தால் அந்த கொள்கையை கைவிட வைக்கணும். உன்னால் முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். என்னால் முடியும் அப்படின்னா. ரொம்ப அரிதுடா, போடா, நீளம் உண்டதையே நான் மாற்றிவிடுவேன்டா அப்படின்னா. அப்போ என்னன்னா, அவள் கொண்ட கொள்கையை நான் மாற்றுவேன் என்பதுக்கு நீளம் உண்டதையும் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னான். நீளம் உண்டதையும் மாற்றுவேன்னு என்ன அர்த்தம், முடியாத காரியம் அதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னான். இது தமிழ் இலக்கியத்தில் இந்த நீளம் உண்ட சமாச்சாரம் இருக்க,
அதை பற்றிய கொள்கை. இதை வச்சுட்டு தான் நம்ம திருஞான சம்பந்தர் பாடின இந்த பகுதிக்கு அர்த்தம் பண்ணணும். இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். தலைவர் சிராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள். அப்போ திருஞான சம்பந்தர் காலத்தில் அவர் முன்னிலையில் சில பேர் சிவபெருமானை பழித்து பேசி கொண்டிருந்தார். எல்லா காலத்திலும் நடக்கிறது தானே, இப்போ மட்டுமே நடக்காமலாம் இருக்குது. இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப நட்பாக பழகுவாங்க, நம்மோட பழகிய நம்ம புராணங்கள் எல்லாம் நம்மகிட்ட படிச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த பக்கம் போய் அதை வச்சுட்டு தான் நம்ம பழித்து பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு எங்கள் கல்லூரியில் கிறிஸ்தவ சகோதரிகள் நிறைய பேர் படித்தாங்க. அதில் சில பேர் எங்கள் வீட்டில் என் மனைவியோடையும் கூட பழகினாங்க. அவங்கெல்லாம் வருவாங்க, இந்த புராணத்தில் என்ன சார் சொல்லியிருக்கு, அந்த புராணத்தில் என்ன சார், அம்மா உனக்கு வகுப்பில் என்ன பாடம் இருக்குது அதை மட்டும் படிச்சுட்டு போமா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களாம் சொல்லக்கூடாதுங்க. அது அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து கேட்குறாங்க, நம்ம தத்துவத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, ஆராயிறாங்க போகிறாங்க அப்படின்னு. கடைசியில் என்ன பண்ணுவோம் தெரியுமா, இதெல்லாம் கொண்டு போய் எங்கள் இயேசுநாதர் உபநேசத்துக்கு தான் வந்தது அப்படின்டுவாங்க. அப்படியே பண்ணிட்டானுங்க. அந்த அவன் பேர் தெய்வநாயகம்னு ஒரு ஆராய்ச்சி எழுதி அதுக்கு டாக்டர் பட்டமெல்லாம் கொடுத்தாங்களே. அதனால் அவங்களுக்கெல்லாம் பொதுவாகவே நம்ம சமயத்து செய்தியை அடுத்த சமயத்துக்காரங்கிட்ட வெளிப்படையாகவோ தெளிவாகவோ சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அவன் இதை வாங்கிட்டு நம்ம சமயத்துக்கு வந்தான்னா பரவாயில்ல, அவன் இதை வச்சுக்கிட்டு அவன் சமயத்துக்கு தகுந்தாப்பில் திரித்து நம்மை பழிக்கிறதுக்கோ அல்லது நம்மது அவங்ககிட்ட தான் வந்தது என்று சொல்லுவதற்கோ பயன்படுத்திக்குவான். அது கிறிஸ்தவ ரொம்ப அழுத்தமாக இருக்கக்கூடிய கோணம். திருஞான சம்பந்தர் காலத்தில் அந்த மாதிரி சில பேர் பேசியிருக்கிறாங்க. இப்போ இவருக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, சிவபெருமானுக்குரிய தலைமைத்தன்மை எந்த காலத்தில் நீங்காது என்பதை வற்புறுத்தி ஆகணும். அவனை பழித்து பேசுகிற உங்கள் குணமும் உங்களை எந்த காலத்தையும் உங்களை விட்டு போகாது. இந்த 2ஐயும் சொல்கிறதுக்கு அவர் என்ன பயன்படுத்திட்டார், நீலம் உண்டது வெள்ளை நிறமாமே. நீலம் உண்டது, உங்களுக்கு யாரோ சிவபெருமான் தலைமை இல்லாதவன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் அதை பிடிச்சிக்கிட்டீங்க, உங்கள் அறிவுக்கு அவ்வளோதான் விளங்கும். அதை மாற்றி சிவபெருமான் தலைமை உடையவன் என்பதை உங்களுக்கு சொல்லி விளக்க வைக்க முடியுமா? முடியாதுப்பா, நீங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நிறமாமே. இன்னொரு பக்கம், இறைவன் நீல நிறம் உடையவன், அவனை நீங்கள் வெள்ளை நிறம் உடையவனாக மாற்ற முடியாது, அவன் நீல நிறம் உடையவன் தான் அப்படின்னு சொல்கிறான். இந்த உரை 2வது பட்சம்தான். ஏன்னு கேட்டால், இந்த நீலம் உண்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உண்டது என்பது செயற்கையாக சேர்க்கப்பட்டது, முன்னால் அது வேறையாக இருந்தது, இது செயற்கையாக சேர்க்கப்பட்டது. இறைவனுக்கு தலைமை குணம் இயற்கையாகவே இருப்பது, செயற்கையாக பின்னால் சேர்க்கப்பட்டது இல்லை. ஆகினால் அங்கே கொண்டு சொல்ல முடியாது. அப்போ திருஞான சம்பந்தர் காலத்தில் திருஞான சம்பந்தர் முன்னிலையில் சில பேர் சமண பௌத்தன் மட்டும் நினைக்காதீங்க, நம்ம வைதிக சமயத்து ஆளுகளும் இருப்பாங்க. வைதிக சமயத்து ஆளுகள் வேதம் படிச்சிருப்பான், ஆனால் சிவம் பரம்பொருள்னு ஒத்துக்க மாட்டான். சிவம் முத்துவெள் செய்கின்ற கர்த்தாக்களில் ஒருத்தர் அப்படின்னு கீழே கொண்டு வந்துடுவான். கீழே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவான், அதில் குணபேதம் பார்ப்பான். குணபேதம் பார்த்து இவர் அழித்தல் தொழில் உடையவராக, இவர் தமோகுணம், எனவே தமோகுணம் உடையவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் அந்த 2 பேரை எடுத்துக்குவாங்க. இதில் யார் எடுத்துக்கிறது, பிரம்மாவை எடுத்துக்கிறதா விஷ்ணுவை எடுத்துக்கிறதா சண்டை போட்டுக்குவாங்க. கந்த புராணத்தில் தட்சன் அதே கேள்வி தான் கேட்டான். இப்படி நம்ம நூல்களில் புராணம் இருக்குதுங்களா, 18 புராணம். 18 புராணத்தில் சிவபெருமானுக்குன்னு ஒரு 10 புராணம் ஒதுக்குவாங்க. அப்புறம் திருமாலுக்கு ஒரு 4, சூரியனுக்கு 1, அக்னிக்கு 1, பிரம்மனுக்கு 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணுவாங்க, குணசம்பந்தமுடைய மூர்த்திகளாக ஆக்கி சிவபெருமானுடைய புராணங்கள்லாம் தாமத புராணம், விஷ்ணுவை பற்றிய புராணங்கள்லாம் சத்துவ புராணம், இது ரஜோகுண புராணம், பிரம்மாவை பற்றியது சத்துவகுண புராணம், சத்துவகுண புராணம் தான் பிரமாணம், ரஜோகுண புராணம் தான் பிரமாணம், தமோகுண புராணம் பிரமாணம் அன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம பாஷ்யம் படிக்கிறபோது படிச்சிருக்கிறோம், ஞாபகம் வச்சுங்க. பாஷ்யத்தில் பிரமாண நூல் எது, வேதம் எந்த வகையில் பிரமாணமாகும், ஆகமம் எந்த வகையில் பிரமாணமாகும், பிராணம் எந்த வகையில் பிரமாணமாகும் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதில் பிராணம் பிரமாணமாகின்ற முறையை ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல சிவனுடைய பிராணமெல்லாம் தாமத குண புராணம், அதில் சொல்லப்படுவதை பிரமாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு வாதம் இருந்திருக்கு. அந்த வாதத்தை மறுத்து சிவஞான முனிவர் எழுதியிருக்கிறார். புராணம் படிக்கிற பொழுது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் புராணத்துக்குள்ளே போகணும், வெறும் கதையை மட்டும் புராணத்தில் வச்சு படிக்கப்படாது. அதனால் வைதிகர்கள்லையும் சிவபெருமான் முதற்பொருள் அன்று அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவைதிகர்களில் சமண பௌத்தர்களும் சிவபெருமான் ஒரு கடவுளே இல்லை, அவன் முதன்மைத்தன்மையும் இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு இவர் வாதத்தில் சொல்ல வேண்டும், நீங்கள் பிடிச்சபடி இருப்பீங்க, உங்களுக்கு சொல்கிறது முடியாத காரியம், அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிலவரை
இப்போ யாரை பார்த்து சொல்கிறான்னு தெரியும். அங்கே முன்னிலை யாரை படுத்துக்க, தலைவரை தலைவரெல்லாமே உரைப்பீர்கள். சிவபெருமானுக்கு தலைமைத்தன்மை இல்லை என்று சொல்கிறவன் எவனோ இருக்கிறான், அவனை முன்னிலைப்படுத்தி உரைப்பீர்கள். உரைக்கின்றவர்களே, உங்களுக்கு என்னால் உணர்த்தி உங்களை அறிவிக்கிறது வீண் வேலை, முடியாதல்ல வீண் வேலை. அதனால் நீங்கள் போங்க, நீங்கள் பிடிச்ச படியில் நிற்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நிறமாமை. இது என்ன, இந்த தொடரை இந்த நீலப்பூ என்று தண்டபாணி தேசிகர் அர்த்தம் பண்ண மாதிரியும் அல்லது விடம் என்று சிவக்கவிமணி அர்த்தம் பண்ண மாதிரியும் பண்ணுறதுக்கு இடமில்லை. இது தமிழ் இலக்கியத்தில் இந்த மரபில் வழங்கி இருக்குது. இந்த பழமொழி என்பது 14 கணக்கு நூலை சேர்ந்தது. பழமொழி, பெருங்கதை, சிந்தாமணி இவற்றை வைத்து கொண்டு இந்த இடத்துக்கு அர்த்தம் பண்ண வேணும்னு நடேச கொண்டு ஒரு நாள் பேச்சோட பேச்சாக பேசிகிட்டு இருக்கிற போது சொன்னார். ஏன்னா பெரியவங்களாம் என்னென்னமோ அர்த்தம் பண்ணிக்கிறாங்கப்பா, அப்படிலாம் அர்த்தம் இல்லை, அதுக்கு இந்த இலக்கிய மரபில் இப்படி தான் அர்த்தம். நிறைய விஷயங்கள் சொல்லுவார். மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நிறைய பேருக்கு தேவாரம் அவர் நல்லா பாடுவார். தேவாரம் பாட வேணும்னு விருப்பம் உள்ளவர்களுக்கு பாடி பயிற்சி பண்ணுவார், அதெல்லாம் செய்வார். அதில் இந்த விஷயத்த சொல்லுவார். எங்கள் கல்லூரியில் 2 பேர் ரொம்ப பெரியவங்க. ஒருத்தர் கந்தசாமி பிள்ளை, அவர் ரொம்ப அரிதாக ஏதாவது சில விஷயங்களை சொல்லுவார். இவர் நடேச கவுண்டர், அவரும் அடிக்கடி சில விஷயங்கள் சொல்லுவார். அதில் நடேச கவுண்டர் சொன்ன விஷயம் இந்த இடம் ரொம்ப முக்கியம். இதை போல் இன்னொன்று, தேவியார் கோற்றட்டியாளர், அது பாடபேதமாக தகராறு. ஆமாம், அதுலேயும் அப்படி தான் தகராறு பண்ணிட்டு இருப்பாங்கப்பா, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதுக்கு அர்த்தம் வேறு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது மாதிரி சில துணுக்கா சில விஷயங்கள். என்றைக்குமே அந்த பெரிய புலவர்கள் பக்கத்தில் இருந்து அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கேட்டால் சில விஷயங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரும். இப்போ அந்த மாதிரி புலவர்கள் இல்லை, இருந்தாலும் அவங்க யாரும் எதுவும் சொல்கிறதும் இல்லை. அவங்க பாட்டில் ஏதோ அவங்களுக்கு மேடை இருக்குது, சொற்பொழிவு இருக்குது, காசு பணம் வரவு அது இருக்குது, போயிட்டே இருக்காங்க. காசுக்காகவும் பணத்துக்காகவும் பேசுகிற ஆள்கள் இருக்காங்களே தவிர விஷயத்தை சொல்ல வேணும், விஷயத்தை தெரிய வைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறவங்க கிடையாது. நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நிறமாமே. எனவே உங்களுக்கு எங்கள் பெருமானுடைய தலைமைத்தன்மையை எடுத்து உணர்த்தினால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு இல்லை, உங்களை உணர்த்துவது வீண் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கருத்து. உணர்த்த முடியாதுன்னு சொல்லலை, ஏன்னா இவர் பௌத்தர்களையும் வென்றிருக்கிறார், சமணர்களையும் வென்றிருக்கிறார். ஆனால் இது வீண் வேலை, உங்களுக்கு சொல்லுவது வீண் வேலை, ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உங்களுக்கு இல்லை, பக்குவம் அந்த காலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்கிறார். வெய்ய தன் சாரல் விரிநிற வேங்கை தன்போது செய்ய பொன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார். வேங்கை மலர் பொன்னிறமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வேங்கை தன்போது செய்ய பொன் சேரும் சிராப்பள்ளி மேய செல்வனார் தையலோர் பாகம் மகிழ்வர் நஞ்சு உண்பர் தலையோட்டில் ஐயமும் கொள்வர் ஆர் இவர் செய்கை அறிவார். இவர் செய்வது ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. என்ன பண்ணுறாரு, ஒரு பக்கம் உமையம்மையை வைத்திருக்கிறார், ஒரு பக்கம் நஞ்சு சாப்பிட்றார், ஒரு பக்கம் தலையோட்டை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறார். இந்த செயலுக்கு கருத்து என்ன, காரணம் என்ன, ஏன் இவ்வாறு செய்கிறார், யாருக்கு தெரியும்? பௌராணிக ரீதியில் சொன்னால் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க. உமையம்மையை ஏன் பாகத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னா, உமையம்மை உன்னை விட்டு பிரியாமல் இருக்கணும்னு தவம் பண்ணா, ஆகையினால வாதி உடம்பே கொடுத்துட்டாரு. அப்புறம் இது இங்கே ஒரு கதை இருக்குது திருச்செங்கோட்டில். என்ன முனிவர் அவர், பிரிங்கி முனிவர். அவர் சிவபெருமானை மட்டும்தான் வழிபடுவார், சக்தியை வழிபட மாட்டார். அப்போ சக்திக்கு ரொம்ப வருத்தம் வந்துட்டுது. அப்புறம் பிரிஞ்சு இருக்கிறதுனால தானே அப்புறம் அப்படி வழிபட, அப்புறம் வண்டு வடிவமாக வேற போயிட்டு வந்தாராமே. அப்போ ஒன்றா இருந்தால் இந்த பிரச்சனை வராது இல்லையா அப்படின்னு சொல்லி இது பௌராணிகம். ஆனால் இது பௌராணிகத்தில் என்ன தத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்டால், சிவபரம்பொருளை தனியாக வழிபட முடியாது. அது ஞானம் என்பது எப்பொழுதும் கருணையோடு கூடி தான் இருக்கும். ஞானமும் கருணையுமாக வைத்துத்தான் வழிபட முடியுமே தவிர ஞானமாக மட்டும் வைத்து வழிபட முடியாது. ஞானமாக மட்டும் வைத்து வழிபட்டால் அது எங்கே போய் சேருன்னு கேட்டால் இந்த கேவல அத்வைதத்தில் போயிடும். கேவல அத்வைதம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும், சங்கரருடைய கொள்கை. அவர் பிரம்ம பொருள், கேவலம் என்பதுக்கு மாத்திரம்னு அர்த்தம். அது மாத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கேவலம் அப்படின்னு பேர். கேவலம் ஞானமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஞான மாத்திரமாக இருக்கும். எனவே அதுக்கு அருள் முதலிய குணம் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிர்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிரம்மத்தை நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் 2ஆக பிரிப்பாங்க. சகுண பிரம்மம் என்பது மாயையிலே பட்டு வருகின்ற ஈஸ்வரன் முதலியவர்களை, இது கடந்து நிற்கக்கூடியது இருக்குது, அதுக்கு நிர்குண பிரம்மம்னு சொல்லுவாங்க. நிர்குணம் என்று சொன்னால் குணம் இல்லாததுன்னு அர்த்தம்.
குணம் இல்லாதது. எனவே அது அருள் முதலிய குணங்கள் உடையதுன்னு அதை விசேடிப்பதில்லை. எனவே அதுக்கு கேவலம்னு பேர். எனவே கேவல பிரம்மம், கேவல ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மறுத்ததுனால தான் ராமானுஜருக்கு விசிஷ்ட அத்வைதம் பேர். அவங்க பண்ணினது கேவலம், ஞான மாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார் அது கேவலம் அல்ல, விசிஷ்டம். கேவலம் தனி, விசிஷ்டம் என்பது தனி அல்ல, பிற பொருளோடு சேர்ந்தது, விசேடிக்கப்பட்டது. அப்போ குணம் முதலியவற்றால் விசேடிக்கப்பட்டது அப்படின்னு ராமானுஜர் சொன்னார். அவர் சொன்னது விசிஷ்ட அத்வைதம் ஆயிற்று. அந்த குணம் எது அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனை. ராமானுஜர் சொன்ன குணம் எது அப்படின்னு கேட்டால் ஆன்மாக்களும் பிரபஞ்சங்களும். அதாவது சத்து, அசித்து, ஈஸ்வரன் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. ஈஸ்வரன் தான் விஷ்ணுவாச்சு, அசித்து என்பது பிரபஞ்சம், மாயாகாரியமாகிய பிரபஞ்சம், சத்து என்பது ஆன்மா. சத்து அசித்து ஆகிய ரெண்டும் அவனுக்கு விசேஷணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். விசேஷணமாக இருக்கும்னு சொன்னால் என்ன ஆயிடுன்னு கேட்டால், பிரபஞ்சம் குணம், ஆன்மாவும் குணம். யாருடைய குணம்? பெருமாளுடைய குணம். அப்போது இது பொருள் இல்லை, ஆன்மா என்பது பொருள் இல்லை, பிரபஞ்சம் என்பது பொருள் இல்லை, அது ஒரு குணம் என்று ஆகிவிடும். அது தப்பு. அப்போ தான் நாம் வர்றோம். சைவ சித்தாந்தி என்ன பண்ணுறாங்க, இது குண விசேஷம் என்பதில் எண்குண விசேஷனம் நாம் சொல்கிறது விசேஷனம் தான், எண்குணமாகிய விசேஷனம் சொல்லுவோம். ராமானுஜர் சொன்ன சித்து அசித்து ஆகிய ரெண்டு இருக்குது பாருங்கள், ஆன்மாவும் பிரபஞ்சமும், அது தனித்தனி பொருள். அந்த தனித்தனி பொருளோடு அவன் கலந்திருப்பான், அதுக்கும் அவனுக்கு அத்துவித சம்பந்தம் உண்டு. அவன் குணங்களினாலே விசேடிக்கப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது நம்முடைய அத்வைதம். இதான் தத்துவ ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு என்ன கதை ஒரு பக்கம் இருக்க, அதில் தத்துவம் ஒன்று இருக்கு. தத்துவம் என்பது சிவபரம்பொருள் கருணை என்னும் சக்தியினோடு விசேடிக்கப்பட்டே இருக்கும், அதை பிரித்து வைத்து வழிபட முடியாது. எனவே ரெண்டு பொருளினுடைய சம்பந்தம் அது, ஒன்றை விட்டு நீங்காத தாதான்மை சம்பந்தம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சம்பந்தம் இதுதான் அதுக்கு. அப்புறம் மங்கை பாகமாச்சா நஞ்சுண்பார். நஞ்சுண்பாருக்கு ஒரு புராணம் இருக்குது. தேவர்கள்லாம் அசுரர்கள்லாம் சேர்ந்து பார்க்கடல் கடைஞ்சாங்க, முதல்ல நஞ்சு வந்தது, அதை இவன்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி. இது புராணம். அதுக்கு தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், நஞ்சு எல்லாருடைய அறிவையும் மறைக்கக்கூடியது, மயக்கக்கூடியது, இறைவனிடத்தில் போயிட்டால் அடங்கி கிடக்கக்கூடியது. அங்கே நஞ்சு என்பது ஆணவ மலத்தை குறிக்கிறது. ஆணவ மலத்துக்கு மிருத்யு, மூர்ச்சை அப்படின்னா, ஆணவ மலத்துக்கு பல பெயர் உண்டு. அதில் மிருத்யு, மிருத்யுனா சாக்காடு, அழிவை செய்வது. அஞ்சனம்னு ஒரு பொருள் உண்டு, அஞ்சனம்னா கருப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போது ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கும், ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கும். சிவத்தினிடத்தில் போய் சேர்ந்து விட்டால் அடங்கி கிடக்கும். அதுக்கு தான் அடையாளம் இங்கே நின்று கொண்டு. நாம் என்ன சொல்கிறோம், புராணத்தில் அவர் நஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னார், வாங்கி சாப்பிட்டாரு. பக்கத்தில் உமையம்மை இருந்தால் அவங்க ரொம்ப பயந்து போச்சு, சாமி செத்து போனேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே கீழே இறங்காமல் கழுத்தில் பிடிச்சிட்டாரு. அது அங்கேயே நின்று போச்சு. கழுத்தை பிடிச்சாலே என்ன ஆகும்? கதை வேடிக்கையாக இருக்குல்ல. சரிங்க, அது கீழே இறங்கலன்னு நீங்கள் கழுத்து பிடிச்சிங்க, அப்போ என்ன ஆகும்? நீங்கள் என்ன நினைக்குமோ அதுக்கு விரோதமாக போயிருக்குமே. ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதனால் அது இங்கேயே நின்றுட்டுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறோம், அப்படி இல்லை, அந்த கருணை எல்லாருக்கும் தெரியணும், அந்த திருவருள் செயல் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக அவர் நெஞ்சு அதை கழுத்தில் நிறுத்தி கொண்டார். இந்த அம்மா பிடிச்சு அமுத்ததுனால அங்கே நின்னதில்லை, அவர் நிறுத்தி கொண்டார். ஆணவம் அவரிடத்துல போனால் ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, அடங்கினது அடங்கினபடி இருக்கும். அதுதான் அதுக்கு தத்துவம். அப்புறம் இன்னொன்று இருக்குதே, தலையோட்டில் ஐயமுங்கொள்வர். தலையோடு என்பதுக்கே அர்த்தம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களெல்லாம் அவனாலே சங்கரிக்கப்படுபவர்கள். சங்கரிக்கப்படுபவன் அவன் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டுங்கிற அவன் தலையோட்டை கையில் வச்சுட்ருக்கான். அதிலே தான் இவர்கள் பலியிடுகிறார்கள், பிச்சை இடுகிறார்கள். இந்த பிச்சை என்ற சொல்லுக்கு அன்பு என்று பொருள். அவன் சங்கார கடவுள் என்பதை அறிந்து அவனிடத்திலே அன்பு செய்ய வேண்டும். அன்பு செய்தால் சங்கரித்து மீண்டும் பிறக்கின்ற நிலையில் நம்ம ஆளாக்க மாட்டான், அவனோடு நம்மை ஆக்கி கொள்வான் அப்படின்ட்டு. எனவே இதெல்லாம் பௌராணிக ரீதியில் ஒரு கதையாக இருந்தாலும் அதில் தத்துவம் இருக்கிறது. அது ஒரு தத்துவ கோட்பாட்டை அடக்கி கொண்டிருக்கிறது. அதை யார் அறிவார்? யார் அறிவார் அப்படின்னு சொன்னால், அதை சிந்தித்து சிந்தித்து சாஸ்திரத்தோடு சேர்த்து, புராணம் என்பது சாஸ்திரத்தோடு ஒத்து போக வேணும்.
சாஸ்திரத்தோடு ஒத்து போனால் ஏற்றுக்கொள்ளலாம். சாஸ்திரத்தோடு ஒத்து போகாமல் சாஸ்திரத்துக்கு முரணாகவோ அல்ல ஒரு பயனும் விளைக்காமல் வெறும் வீண் கதையாக இருந்தால் அந்த புராணத்தை நம்ம விட்டுடலாம். எல்லா புராணத்தையும் புராணம் என்று தள்ளிட முடியாதுங்க. சாஸ்திரத்துக்கு ஒத்து போகிற புராணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வீண் கதையாக போகிற புராணங்களை விட்டுட வேண்டும். சாஸ்திரத்துக்கு விரோதமாக இருக்கிற புராணத்தையும் விட்டுவிட வேண்டும். அப்போ எந்த புராணத்தை எடுத்துக்கொள்ளலாம், எந்த புராணத்தை விட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறைய புராண கதைகள் வேடிக்கையான கதைகளாக இருக்கும். அதை சிந்திச்சு பார்த்தாலும் ஒரு கருத்தும் இருக்காது. அதை ஏன் படித்தோம் அப்படின்னு தோணும். செய்கை அறிவாரார் வேயுயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேயுயர் கோயில் சிராப்பள்ளி மேய செல்வனார். கருவிரல் ஊகம் என்பது மந்தி, இந்த குரங்குக்கு ஊகம்னு ஒரு பேர். கருங்குரங்கு இன்னும் கேட்டால் ஊகம் என்பது கருங்குரங்கு அப்படின்னு சொல்கிறோம். பேயுயர் கொள்ளி கை விளக்காக பெருமானார் தீயுகந்தாடல் திருக்குறிப்பாயிற்றாகாதே. குறிப்பாயிற்றாகாதே அந்த சொல் பாருங்க, திருவாசகத்தில் போய் பாடியிருக்கிறார். ஆமாம், அந்த மாதிரி குறிப்பாயிற்றாகாதே குறிப்பாகும் அப்படின்னு. மலைமல்கு தோழன் வலிகட ஊன்றி ராவணன் மலரோன் தலைகலனாக பலிதிருந்து உண்பர் பழியோரார் சொலவல வேதம் சொலவல கீதம் சொல்லுங்கால் சிலவல போலும். எப்படிங்க சொல்லு சொற்பிரயோகம்? சொலவல வேதம் சொலவல கீதம் சொல்லுங்கால் சிலவல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கை. சிராப்பள்ளி சேடர் செய்கை சில அலை. சில அலைன்னு என்ன அர்த்தம்? பல. அதை நம்மால் அளவிட்டு சொல்ல முடியாது. அது எதில் சொல்லி இருக்குது? வேதத்திலையும் சொல்லி இருக்குது, கீதத்திலையும் சொல்லி இருக்குது. வேதம் என்பது சாஸ்திர ரோகமாக இருக்கிறது, கீதம் என்பது தோத்திர ரோகமாக இருக்கிறது. வேதத்திலே ஒரு பாகம் தோத்திர ரோகமாக இருக்குல்ல, ருக்கு மந்திர ரோகமாக இருக்குது, சாமம் இசை ரோகமாக இருக்குது, அது தோத்திர ரோகம். இப்போ இதெல்லாம் கீதம், சொலவல கீதம். நம்ம மெய்கண்ட சாஸ்திரமெல்லாம் சொலவல வேதம் அப்படி வச்சுக்கணும். ஆனால் மெய்கண்ட சாஸ்திரத்தை வேதம்னு சொல்கிறதில்ல. வேதம் என்பது பொதுவாக எல்லாத்துக்கும் அறிவு நூல் எல்லாத்துக்கும் பேர். மெய்கண்ட சாஸ்திரத்தை ஆகமம்னு சொல்லணும். இந்த சிவஞான சொற்பொழி கூப்பிட்டாங்கல்ல, அது லெட்டர் எழுதும் பொழுது சைவர்களுக்கு வேதமாகிய சிவஞான போதத்துக்கு 12 சூத்திரத்துக்கு. அதாவது நமக்கு அது மேலே ஒரு ஆர்வம் இருக்குது, அதை ரொம்ப பெருசுப்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்குது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ண மாட்டேங்கிறோம், அதுதான் விஷயம். சைவர்களுக்கு வேதம் என்று சொன்னால் திருமுறை தான். தோத்திர ரோகமாக இருக்கிற வேதம் என்று சொல்வதற்கு முழு உரிமை உடையது நம்ம மூவர் தேவாரம் மட்டும்தான். திருவாசகத்துக்கும் தேவாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. திருவாசகத்து அனுபவம் வேறு, தேவாரத்து அனுபவம் வேறு. திருவாசகத்து அனுபவம் குரு சிஷ்ய பரம்பரையில் பெற்ற உபதேசத்தினுடைய பயனை எடுத்து விளக்கி சொல்லுவது. இந்த இதை நீங்கள் அங்கே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவர்களும் திருவருள் பெற்றவர்கள் தான். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு திருவருள் பெற்றார், மற்றவர்கள்லாம் ஒவ்வொரு வகையில் திருவருள் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இவர் பெற்ற மாதிரி குருமூர்த்தமாக எழுந்தருளி உபதேசம் பண்ணி, மானிட சட்டை தாங்கி எழுந்தருளி உபதேசம் பண்ணி, அந்த உபதேசத்தை சிந்தித்து அதை கைவருவதற்காக அந்த நிர்மல அவத்தியில் நிற்கணும். 8ஆம் சூத்திரம், 9ஆம் சூத்திரம், 10ஆம் சூத்திரம், 11ஆம் சூத்திரம், இந்த 4 சூத்திர அனுபவமும் உங்களுக்கு திருவாசகத்தில் வரும். இந்த அனுபவம் உங்களுக்கு தேவாரத்தில் வராது. அதனால் இதனுடைய நிலை தனி. அடுத்தபடியாக 9 புகழ்பாடம், 10 திருமந்திரம் ஆகமம், 11 எல்லாம் பிரபந்தம், முழுக்க முழுக்க பிரபந்தம். 11ஆம் திருமுறையில் இருக்கிறது எல்லாமே இரட்டைமணி மாலை, உலா, அந்தாதி, இப்படித்தான். அதனால் அது முழுக்க முழுக்க பிரபந்தம். 12 புராணம். ஆகவே இந்த 9ஆம் வேதம், 8ஆம் வேதம், 10ஆம் வேதம், வேதம்ங்கிறத அந்த 3ஓட நிறுத்திக்கணும். தேவார திருமுறைகளோடு நிறுத்திக்கணும். 7ஆம் திருமுறையோடு முடிஞ்சு போகுது. சாஸ்திரத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஆகமம். ஆகமத்திலையும் கூட நம்மகிட்ட இருக்கிற சாஸ்திரம் இருக்குது, ஞானபாதம் மட்டும்தான். ஆகமத்தில் 4 பாதம் உண்டு: சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம். அதில் ஞானபாதம் மட்டும்தான். அதனால் சிவஞான போதத்துக்கு உரை எழுதுகிற பொழுது ஞானபாதங்களை தமிழ்படுத்தி உரைப்பான் புகுந்த ஆசிரியர் அப்படி தான் எழுதுகிறார். அதான் இதுதான் மரபு. அது நாம் எல்லாம் சைவர்களுக்கு வேதமாகிய சிவஞான போதம் அப்படின்னு எழுதுகிறாங்க. சிவஞான போதம் வேதம்னு யார் சொன்னது? சிவஞான போதம் சிவாகமம் இல்லையா? சிவாகமத்தில் ஞானபாதம் இல்லையா? அதாவது நம்ம நாட்டில் திருமுறைகள் மேலேயும் மெய்கண்ட சாஸ்திரத்தின் மேலேயும் ஒரு ஆர்வம்,
வந்திருக்குது. அந்த ஆர்வம் காரணமாக ஏதோ அதை எதோ செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. செய்கிற பொழுது இந்த சம்பிரதாயத்தை யாரும் மதிக்கிறது இல்லை, சம்பிரதாயமாக சொல்லக்கூடிய ஆள்களும் இல்லை, சொன்னால் கேட்கக்கூடிய நிலைமையும் இல்லை. அப்படி போயிட்டுருக்கு. சொலவல வேதம் சொலவல கீதம், சொல்லுங்கால் சிலவல போலும். வேதத்திலும் அவனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கிறது, கீதத்திலும் அவனுடைய புகழ் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லுவதற்குரிய வலிமை அந்த சொற்களுக்கு கிடைச்சிருக்குது. அதான் சொலவல வேதம். நம்ம சொற்களாலே சொல்ல முடியாது, வேதத்தினுடைய சொல்லாலே சொல்ல முடியும். நம்ம சொற்களாலே சொல்ல முடியாது, கீதத்தின் சொல்லாலே சொல்ல முடியும். பெருமானுடைய புகழை திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுவார். என்னால் சொல்ல முடியாது. எனக்கும் சொல் இருக்குது, அவருக்கும் சொல் இருக்குது. என்னுடைய சொல் வலிமை இல்லாத சொல்லாக இருக்குது, அவருக்கு கிடைச்ச சொல் வலிமையுடைய சொல்லாக இருக்குது. அதுதான் சொலவல வேதம் சொலவல கீதம், சொல்லுங்கால் சிலவல போலும் சிராப்பள்ளி சேடர் செய்கையே. அறப்பள்ளியானும் அலருறைவானும் அறியாமை கரப்பு உள்ளி நாடி கண்டிலரேனும். அறப்பள்ளியானும் அலருறைவானும், அரா பள்ளி அறப்பள்ளின்னு வரும். அரவு, அரவுனா பாம்பு, அது அரா என்று அற என குறுகும். அறப்பள்ளி பாம்பு பள்ளியில் இருக்கிறவன். அலருறைவான், ரெண்டு பேரும் சிவபெருமானை தேடிட்டு போனாங்க. இவர்களுக்கு அறியாதபடி அவன் மறைந்து கொண்டான். அவன் மறைந்து கொண்டிருப்பதை ஆய்ந்து அறிய இவங்களால் முடியல. திருவருளால் தான் அறிய முடியும், இவங்களுடைய அறிவுலாம் அறிய. அதாவது கரப்பு உள்ளி, கரப்புனா மறைதல். மறைந்து கொள்வதை உள்ளி காண வேண்டும், நிறைந்து காண வேண்டும், தியானித்து காண வேண்டும். தியானித்து காண வேண்டும்னா உடனே இங்கே தோன்றும். அப்படி தோன்றினானே, இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான். செங்கனானும் பிரமனும் தேவர்கள் தங்களால் கண்டு அறிய முடியவில்லை. லிங்க புராண திருக்குறுந்தொகை. இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியன் அப்படின்னு சொல்லி பாடுறார். அதனால் நீங்கள் தியானித்தீர்களானால் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு வருவான். நீங்கள் உங்கள் முனைப்பினால் தேட போனீங்கன்னா அது ஆகாயமும் பாதாளமாக போகும், தேட முடியாது. ஆனால் கரப்பு உள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வாசடை செல்வர் மனைதோறும் இறப்பு உள்ளீர் எம்மை ஏதிலர் கண்டால் இகழ்வாரே. செல்வர் செல்வரே, மனைதோறும் இறப்பு உள்ளீர், மனைதோறும் சென்று இறத்தல் வேண்டாம், உங்கள் தலைவன் பிச்சை எடுக்கிறானேன்னு எங்களை இகழ்வார்களே அப்படின்னு சொல்லி ஒரு நகையாக பாடிக்கிறார்கள். நானாது உடைநீத்தோர்களும் கஞ்சி நாட்காலை, நாட்காலைன்னா பொழுது விடிஞ்ச பொழுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் நாட்காலை அப்படின்னு பேர். ஊனா பகல் உண்டு ஓதுவோர்கள் உரைக்கும் சொல். தூங்கி எழுந்த உடனே கஞ்சி கலையத்தின் மேலே தான் முழிப்பானுங்க, அந்த மாதிரி பாடியிருக்கிறார். அப்படியே பாடியிருக்கிறாருங்க பின்னால். ஆமாம், எழுந்த உடனே கண்டான் கழுவாமுன் கஞ்சி கலையத்தை பாட்டு தேவாரம். கண் கழுவுதல் என்பது காலையில் சொன்ன முகம் மலம்பரம் இல்லை, அதுக்கு கண் கழுவுதல்னு பேர், மங்களச்சொல். அதாவது சொல்லத்தகாத வார்த்தைகளை கொஞ்சம் திரித்து சொல்ல வேண்டுங்க, அதில் கண் கழுவுதல் அப்படின்னு பேர். கண்தான் கழுவாமுன் கஞ்சி கலையத்தை ஓடி தேடி சாப்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறார். கஞ்சி நாட்காலை ஊனா பகல் உண்டு ஓதுவார்கள் உரைக்கும் சொல் பேணாது ஒரு சீர் பெருதும் என்பீர் எம் பெருமானார் சேனார் கோயில் சிராப்பள்ளி சேர்ந்து. அவர்கள் சொல்லை பேணாமல் சீர்பெருதும் என்று நினைக்கிறவங்க யாரோ அவங்கெல்லாம் திருச்சிராப்பள்ளிக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். தேன்நயம்பாடும் சிராப்பள்ளியானே திரை சூழ்ந்த காணல் சங்கேறும் கழுமல ஊரில் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பந்தத்தவரோடும் மன்னி வாழ்வாரே. இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசு நாயனார் பாடல் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 5 பாட்டு தான் இருக்குது, 4 பாட்டு. அதில் ஒன்றும் செய்தி இல்லை, அதெல்லாம் அடுத்த வகுப்புலேயே வச்சுக்கலாம். மணி 6:30 ஆகிட்டுது, ரொம்ப நேரம் ஆகிட்டுது. இன்றைக்கி கடைசியில் கொஞ்சம் விஷயம் அதிகமாக போச்சு.